இந்த பக்கம் கொங்கு வட பகுதிகளில் வந்து பாமக ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. பாமக ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா இவங்க குறிப்பிட்ட கணிசமான சீட் கேட்பாங்க. அப்போ அந்த பகுதியில் இவங்க கால் வைப்பதற்கு பாமக ஒரு இடைஞ்சலாக இருக்குது. அப்போ என்ன பண்ணும், பாமக ரெண்டாக பிளந்து விடும். இப்போ அன்புமணி ராமதாஸுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் பிரச்சனைக்கு ஏன் குருமூர்த்தி போய் பஞ்சாயத்து பண்ண போகிறாரு அப்படிங்கிறப்ப இப்போ தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளே யார் விளையாடுறாங்க அப்படின்னு. அப்போ வட பகுதிகளில் பாஜக கால் பதிப்பதற்கு பாமக ஒரு தடையாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ அதை உடச்சி விட்டோம்னா அங்கே போய் நம்ம கால் வச்சிடலாம். ஆல்ரெடி கொங்கு பகுதியில் என்ன பண்ணால், கொங்கு பகுதி ஆட்டோமேட்டிக்காகவே அங்கே வந்து ஓரளவுக்கு அதிமுக ஒரு செல்வாக்குள்ள ஒரு இடம். இப்போ அந்த பகுதியில் அவங்க கால் வைக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ அந்த பகுதியில் கால் வைக்கிறப்ப முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா, கூட்டணியோடு அந்த பகுதியில் கால் வைப்போம், அப்புறம் கொஞ்ச நாளில் அதை உடைப்போம் அப்படின்றாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, கொங்கு பகுதியில் நம்ம போய் கால் வைப்பதற்கு அதிமுகவை கொங்கு பகுதியிலே பலகீனப்படுத்தணும். அப்போ செங்கோட்டையனை வச்சு அதிமுகவே அங்கே கொங்கு பகுதியில் செங்கோட்டையன், எடப்பாடி, இன்னும் கொஞ்சம் அண்ணாமலையும் போர்க்கொடித்துக்கு வரன்றாங்க. அப்போ அதை வைத்து அங்கே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி அந்த பக்கம் போய் கால் பதிக்கிறது. அப்போ தென் மாவட்டங்களில் போய் கால் பதிக்கிறது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா, அந்த சமூக வாக்குல பின்னாடி இருக்குது, அவர்களை வைத்து அந்த பக்கம் ஒரு பிளவை ஏற்படுத்தி அங்கே போய் கால். அப்போ தமிழ்நாட்டை 3 கூறாக அவங்க பிரிக்கிறாங்க.